ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இன்றைய நாளில் நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய இறை திருவசனம் திருப்பாடல் 125 1வது வசனம். திருப்பாடல் 125 1 வசனம் இவ்வாறு கூறுகிறது: ஆண்டவர் மீது நம்பிக்கை வைப்போர் சியோன் மலையைப் போல அசையாதிருப்பார்கள். இன்றைய நாளின் தலைப்பு இயேசுவை நம்புவதால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை நாம் தியானிக்கவிருக்கிறோம். இயேசுவின் மீது ஒரு மனிதர் நம்பிக்கை கொள்வதால், விசுவாசம் கொள்வதால் அவருக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் என்பதை குறித்து நம்ம தியானிக்கவிருக்கிறோம். இப்போ பிற இனத்தார் கேட்கணும்னு வச்சுங்க, நான் இயேசுவை நம்புன்னு சொல்றீங்க, நான் இயேசுவை நம்புனா எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு என்ன கைமாறு கிடைக்கும், எனக்கு என்ன பிரதிபலன் கிடைக்கும் கேட்கலாம். அதுக்கு நிறைய ஆசீர்வாதங்கள் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. அதில் ஒரு சில ஆசீர்வாதங்களை குறித்து நாம் இன்றைய நாளில் நாம் தியானிக்கவிருக்கிறோம். முதல் ஆசீர்வாதம் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளபடி, திருப்பாடல் 125 1 சொல்லப்பட்டுள்ளபடி, ஆண்டவர் மீது நம்பிக்கை வைப்போர் சியோன் மலையை போல அசையாமல் உறுதியாய் இருப்பார்கள். இயேசு மேல் யார் நம்பிக்கை வைக்கிறாங்களோ அவங்கள ஆண்டவர் கவலை, பயம், விரக்தி, சோர்வு, பதட்டம் இவை அனைத்திலிருந்தும் ஆண்டு விடுதலை தருவார். வாழ்க்கையில புயல் போன்ற பிரச்சனைகள், பாடுகள், துன்பங்கள் வந்தாலும் அதன் மத்தியிலும் மன உறுதியோடு என்னுடைய ஆண்டவர் இருக்கார், அவர் பார்த்துக்கொள்வார், அவர் எனக்கு உதவி செய்வார், நான் கலங்க மாட்டேன் அப்படி சொல்லி என்ன பண்ணுவாங்க, நம்பிக்கையோடு இருப்பாங்க. அப்படிப்பட்ட நம்பிக்கை ஆண்டவரால் மட்டும்தான் தர முடியும். ஒரு சிலருக்கு எதிர்காலத்தை குறித்த ஒரு கவலை இருக்கும். பிள்ளைகளை எப்படி கரை சேர்க்கறது, எப்படி செட்டில் பண்ணுறது, நிறைய பொருளாதார தேவைகள் சொல்லி எதிர்காலத்தை குறித்து நிறைய கவலை இருக்கும். ஆனால் இறைவசனம் சொல்லுகிறது அருமையான ஒரு ஆலோசனை. எரேமியா 29:11 கூறுகிறது: உங்களுக்காக நான் வைத்திருக்கக்கூடிய திட்டங்கள் எனக்கு தெரியும் அல்லவா, அவை உங்களுக்கு வளமான எதிர்காலத்தையும் நம்பிக்கையும் கொடுக்கக்கூடிய நல்வாழ்விற்கான திட்டங்களே அன்றி கேடு விளைவிப்பதற்கான திட்டங்கள் அல்ல என்கிறார் ஆண்டவர். யாருக்கெல்லாம் அந்த எதிர்காலத்தை குறித்த கவலை இருக்குதோ அந்த வசனத்தை அடிக்கடி சொல்லி 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 என்ன பண்ணணும், நம்ம நமக்குள்ள அந்த நம்பிக்கையை வளர்த்துக்கொள்ள வேண்டும். அந்த வசனம் அருமையா சொல்லுது, உங்களுக்கு வளமான எதிர்காலத்தையும் நம்பிக்கையும் கொடுக்கக்கூடிய அந்த திட்டத்தை நான் வச்சிருக்கேன். நம்ம ஒவ்வொருத்தரை கொடுத்து ஆண்டவர் ஒரு திட்டத்தை வச்சிருக்காரு. நம்ம இந்த உலகத்தை விட்டு போறதுக்கு முன்னாடி ஆண்டவர் எந்த திட்டத்துக்காக நம்மளை பூமிக்கு அனுப்புனாரோ அதை நம்ம நிறைவேற்றி விட்டு இந்த உலகத்தை விட்டு நம்ம போகணும். அதுதான் கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுதல். தாவீதுக்கு ஒரு திட்டத்தை வச்சிருந்தார், நிறைய புனிதர்களுக்கு நிறைய திட்டத்தை வச்சிருந்தார். அதெல்லாம் அவங்க நிறைவேற்றி என்ன பண்ணிட்டாங்க, இன்னைக்கு பரலோகத்துல பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஆண்டவரை துதித்து மகிழ்ந்து பாடிக்கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி நம்மளும் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும், ஆண்டவரே என்னை குறித்து ஒரு திட்டம் நீங்க வச்சிருக்கீங்க ஆண்டவரே, அது என்னப்பா சொல்லுங்க ஆண்டவரே, நான் அதை நிறைவேற்றணும்ப்பா, அதுக்காகத்தான் என்னை படைச்சிருக்கீங்க இந்த பூமியில அப்படி சொல்லி நாம ஜெபிக்கும் போது ஆண்டவர் அதை வெளிப்படுத்துவார். அப்ப இயேசுவின் மீதுள்ள நம்பிக்கை நாளுக்கு நாள் நமக்கு பெருக பெருக இந்த கவலை, பயம் எல்லாம் நம்மளை விட்டு விலகி போயிடும். எப்பெல்லாம் இயேசு மீதுள்ள நம்பிக்கை குறைய ஆரம்பிக்குதோ அப்பெல்லாம் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா கவலை, பயம் மிகுதியாகும். இது ரெண்டுமே ஒன்று கூடுச்சுன்னா ஒன்று குறையும் அப்படிங்கிற மாதிரி. ஒருத்தவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருந்தாங்க. அவங்களுக்கு சுகப்பிரசவம் ஆகுமோ ஆகாதோன்னு சொல்லி ஒரு பயத்தில் இருந்துகிட்டே இருந்தாங்க. என்ன ஆகுமோ அப்படின்னு சொல்லி பயந்துட்டு இருந்தாங்க. அப்ப ஒரு சகோதரி அவங்கள்ட்ட ஒரு இறை வசனத்தை சொல்லுவாங்க: அச்சம் என்னை ஆட்கொள்ளும் நாளில் நான் ஆண்டவரையே நம்பி இருப்பேன். அந்த வசனத்தை நீங்க சொல்லுங்க, அடிக்கடி சொல்லுங்க அப்படி சொல்லிட்டே இருந்தாங்க. அந்த சகோதரி அந்த வசனத்தை சொல்லிட்டே இருந்தாங்க. அச்சம் என்னை ஆட்கொள்ளும் நாளில் நான் உன்னையே நம்பி இருப்பேன், ஆண்டவரையே நம்பி இருப்பேன்னு சொல்லி அதை அப்படியே சொல்லிட்டே இருந்தாங்க. பிரசவம் பார்க்கும்போது கடைசியில் ஆண்டுடைய இறக்கத்தினால நல்ல சுகப்பிரசவமா குழந்தை பெற்றெடுத்தார்கள். இது ஒரு உதாரணம் தான். இது மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய அந்த அச்சம், பயம் இதெல்லாம் மேற்கொள்ள வேண்டும் என்றால் அந்த ஆண்டவர் மேல் நமக்கு நம்பிக்கை இருக்கணும்.
துணை வேண்டி ஆண்டவரை நோக்கி நின்றேன், அவர் எனக்கு பதில் கொடுத்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் என்னை அவர் விடுவித்தார். திருப்பாடல் 34:4. அருமையான ஒரு வசனம். அப்ப இயேசு மேல நம்பிக்கை வைக்கிறவங்க பயப்பட மாட்டாங்க. ஆண்டவர் என் கூட இருக்கார், அவர் எனக்கு உதவி செய்வார். அதான் அந்த ஆழமான விசுவாசம் அப்படிங்கிறது. திருப்பாடல் 23:4 நாம் படிக்கிறோம், மரண இருள் பள்ளத்தாக்கில் நான் நடந்தாலும் அவர் என்னோடு இருப்பதால் நான் எந்த தீங்கிற்கும் அஞ்சிட மாட்டேன். பாருங்க, மரண இருள் பள்ளத்தாக்கு நடந்தா கூட அவர் என் கூட இருக்கார், ஏசப்பா என் கூட இருக்கார். இந்த ஒரு நம்பிக்கை சீசர்கிட்ட இல்லாதனாலதான் அவங்க பயப்படுறாங்க. கடல்ல ஏசப்பா தூங்கிட்டு இருக்காரு, திடீர்னு புயல் காற்று அடிச்சு அலை மோதி கப்பல் கவிழ்ந்து போகக்கூடிய சுச்சுவேஷன் வருது. அங்க ஆண்டவர் அவங்களுடைய விசுவாசத்தை டெஸ்ட் பண்ணி பார்க்குறாரு. இந்த சமயத்துல எப்படி நம்பிக்கையா இருக்கிறாங்களா இல்ல பதட்டம் அடைகிறாங்களான்னு டெஸ்ட் பண்ணி பார்க்குறாரு. ஆனா என்ன பண்றாங்க, நம்பிக்கை இழந்தவர்கள் என்ன பண்றாங்க, ஆண்டவரை போய் எழுப்புறாங்க. ஆண்டவரே ஆண்டவரே, நாங்கெல்லாம் அழிந்து கொண்டிருக்கிறோமே, உமக்கு கவலை இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, உங்களுடைய விசுவாசம் எங்கே, வேர் இஸ் யுவர் ஃபெய்த் அப்படின்னு சொல்லிட்டு, இறையாதே அமைதியாயிருன்னு சொன்ன உடனே அப்படியே அந்த அலைகள் எல்லாம் அப்படியே ஆயிடுச்சு, அடங்கிடுச்சு. இப்ப நம்முடைய வாழ்க்கையிலையும் அந்த கவலை, பயம், விரக்தி, சோர்வு இதெல்லாம் நம்ம மேற்கொள்ளணும்னா ஆண்டவர் மேல அளவில்லாத விசுவாசம் உடையவர்களாக நம்ம இருக்கணும். நமக்கு எவ்வளவுக்களோ ஆண்டவர் மேல விசுவாசம் இருக்கோ அவ்வளவுக்களோ உறுதியா இருப்போம். நம்ம இந்த உலகமே நம்மை கைவிட்டு விட்டாலும் நம்மளை படைச்ச தெய்வம் நம்மளை கைவிட மாட்டார், அவர் எனக்கு உதவி செய்வார். எசையா 41:10 நாம் படிக்கிறோம், நான் உனக்கு உதவி செய்வேன், நான் உனக்கு வலிமை அளிப்பேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன், அஞ்சாதே கலங்காதே, நானே உன் கடவுள். எவ்வளவு அருமையான பிராமிஸ் ஆண்டவர் சொல்றார். நான் என்று சொல்கிறார். நான் இருக்கிறேன், நான் உனக்கு உதவி செய்கிறேன். அப்ப நமக்கு அவங்க சொன்ன, ஆண்டு நீங்க சொன்னீங்களே ஆண்டவரே எனக்கு உதவி செய்கிறேன், நான் உனக்கு வலிமை அளிப்பேன், எனக்கு உதவி செய்யுங்க, நான் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறேன், இந்த மாதிரி கடன் பிரச்சனை, பொருளாதார சிக்கல், இந்த மாதிரி தொழில லாஸ், இந்த மாதிரி பக்கத்து வீட்டுக்கார பிரச்சனை, இந்த மாதிரி பல சிக்கல்கள், எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நம்ம ஆண்டுட்டு நம்ம என்ன பண்ணணும், நம்ம we have to surrender to our Lord. ஆண்டுட்டு நம்ம ஒப்படைத்து விட்டோம் என்றால் அவர் பார்த்துக் கொள்வார். வருஷத்துக்கு 365 நாள் இருக்க மாதிரி ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதே அஞ்சாதே என்று 365 தடவை பைபிள்ல அஞ்சாதே கலங்காதே என்று சொல்லப்பட்டிருக்குது. நிறைய பேர் இந்த பயத்தை பத்தி சீரியஸா எடுத்துக்கிறது இல்லை, அது ஒரு பாவம். ஏன்னா திருவெளிப்பாடு 21:8 பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன போட்டிருக்கோம், பயந்தவர்கள் கோழை உள்ளத்தினர் போட்டிருக்கோம். ஆக்சுவலா கோழை உள்ளத்தினர், அதுக்கப்புறம் கொலையாளிகள், விபச்சாரம் செய்வோம் லிஸ்ட் போட்டிருக்கோம், நரகத்துக்கு போகும் லிஸ்ட்ல ஃபர்ஸ்டே பார்த்தீங்கன்னா கோழை உள்ளத்தினர், அச்சமுடையவர்கள். அப்ப அந்த பயம் இருக்கக்கூடாது, எப்போது நம்ம ஆண்டுக்குள்ள தைரியமா இருக்கணும். நீதிமான்கள் சிங்கத்தை போல தைரியமாய் இருப்பார்கள். ஆண்டவர் நமக்கு கோழை உள்ளத்தினை அல்ல, அன்பும் வல்லமையும் கட்டுப்பாடும் நிறைந்த உள்ளத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப எப்பெல்லாம் அச்சம் மேற்கொள்ளுதோ உடனே ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி அவர் மேல் நம்பிக்கை வைக்கும் போது அந்த அச்சம் நம்மளை விட்டு அகன்றுவிடும். இரண்டாவது ஆசீர்வாதம், ஆண்டவர் மீது நம்ம நம்பிக்கை வைத்தோம் என்றால் அவருடைய மாட்சியை நாம் காண முடியும், அவரிடமிருந்து அற்புதங்களை அதிசயங்களை பெற்றுக்கொள்ள முடியும், நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கிடைக்கும். அந்த மார்த்தாவை பார்த்து ஆண்டு சொல்லக்கூடிய காரியம், நீ நம்பினால் தேவனுடைய மகிமையை நீ காண்பாய். ஆண்டு செய்யக்கூடிய அற்புதங்கள் அதிசயங்களை காண வேண்டும் என்றால் நம்பிக்கை வேணும். அந்த லாசரை உயிர்த்தெழுவதற்கு முன்பாக ஆண்டு சொல்லக்கூடிய காரியம், ஃபர்ஸ்ட் நம்பு, என்னால செய்ய முடியும், நீ நம்பு. அதுதான் ஆண்டு விரும்ப. பைபிள்ல எங்கெல்லாம் ஆண்டவர் சுகப்படுத்தினாரோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்பிக்கையை தான் மையப்படுத்தி பேசுவார். உன்னுடைய நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று. லூக்கா 8:48 நாம் படிக்கிறோம், யுவர் ஃபெய்த் ஹேஸ் ஹீல்ட் யூ. உன்னுடைய நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று, அமைதியுடன் போ, நலமுடன் போ என்று ஆண்டவர் சொல்வார். சொந்த ஊர்ல அற்புத அதிசயம் அவரால் செய்ய முடியல, ஏன்னா அவங்க மக்கள் நம்பிக்கை இல்லாம இருந்தாங்க. அப்ப நாம் கடவுள்கிட்ட இருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவர் மீது நமக்கு நம்பிக்கை இருக்கணும். நம்ம நம்பிக்கையோடு நம்ம ஜெபிக்கணும். நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படணும்னா அங்க ஃபெய்த் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நீங்கள் ஜெபத்தில் எவற்றையெல்லாம் விசுவாசத்தோடு கேட்கிறீர்களோ அவற்றை ஏற்கனவே பெற்றுவிட்டீர்கள் என்று நம்புங்கள். மத்தேயு 21:22 நம்ம படிக்கிறோம். நம்ம ஜெபிக்கும் போதே
அந்த இருமனம் இல்லாமல் இது கிடைக்குமா கிடைக்காதா, ஆண்டவர் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரான்னு சொல்லி அந்த மாதிரி நம்ம சந்தேகிக்காமல் என்னுடைய ஆண்டவர் எனக்கு பதில் கொடுப்பார் என்று நம்ம நம்பிக்கையா சொல்லும்போது, ஜெபிக்கும் போது ஆண்டவர் என்ன பண்ணுவார், அதுக்கு பதில் கொடுப்பார். புறமா சர்ச்சில் போய் ஜெபம் பண்ணிட்டு வெளியே வந்தாங்க. அப்போ இன்னொரு சகோதரி அவங்கள பார்த்து கேட்டாங்க, என்ன ரொம்ப நேரமாக சர்ச்சில் ஜெபம் பண்ணிட்டு இருந்தீங்க போல, என்ன ஜெபிச்சிங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, ஆமாம் என்னுடைய வீட்டுக்காரருக்கு தான் நான் ஜெபிக்கிறேன். அவர் குடிக்கு அடிமையாக இருக்காரு. அவர் எப்படியாவது தொடுங்க ஆண்டரை, மனமாற்றுங்க ஆண்டரைன்னு சொல்லி அவருக்காகத்தான் இவ்வளோ நேரம் ஜெபிச்சுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதான் ஜெபிஸ்டேல ஆண்டர் கேட்டுருவார், கேட்டு அதெல்லாம் கடவுளை தொட்டு மாற்றிடுவார். அதனால் மகிழ்ச்சியாரு சந்தோஷமாருன்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே அந்த அம்மா சொல்கிறாங்க, என்னத்தை ஜெபிச்சு என்னத்தை செய்யறது, நானும் ஜெபிச்சு பார்க்குறேன், என் வீட்டுக்காரர் திருந்தவே மாட்டேங்கிறாரு. பாருங்க, இப்பதான் போய் ஜெபிச்சுட்டு வர்றாங்க, ஆண்டரே என் கணவரை தொடுங்க மாற்றுங்கன்னு சொல்லி. ஆனா வெளியே வந்து பாருங்க, நெகட்டிவ் கன்ஃபெஷன், அவிசுவாசமான வார்த்தைகள். அந்த உறுதியா, மன உறுதியா, நான் ஆண்டை ஜெபிச்சிருக்கிறேன், அவர் உதவி செய்வார், என்னை தொட்ட ஆண்டவர் என் கணவரை தொடுவார் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு விசுவாசமுள்ள வார்த்தைகளை பேசாம அவிசுவாசமான வார்த்தைகளை பேசுறது. அப்ப அவங்க 1 மணி நேரம் ஜெபிச்சது எல்லாமே வீணாயிடுச்சு ஆக்சுவலா. அப்ப ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார், நம்ம எவ்வளவு ஆண்டவர் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிறோம். அந்த நம்பிக்கையின் பொறுத்து நமக்கு ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். 3வது ஆசீர்வாதம், முதல் ஆசீர்வாதம் பார்த்தோம், ஆண்டவர் மேல் நம்ம நம்பிக்கை வச்சோம்னா கவலை பயம் எல்லாத்திலிருந்து ஆண்டவர் விடுதலை தருவார். 2வது, அவரிடமிருந்து அற்புதங்களை அதிசயங்களை பெற்றுக்கொள்ள நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கிடைக்க வேண்டும் என்றால் அது விசுவாசத்தோடு நம்ம ஜெபிக்கணும். 3வதாக, அவர் மேல நம்ம நம்பிக்கை வச்சோம் அப்படின்னா எல்லா விதமான தீங்குகள் ஆபத்துக்கள் அதுலேருந்து நம்மளை விலக்கி பாதுகாத்துக் கொள்வார். அதற்குரிய வசனம் தானியேல் 6ஆம் அதிகாரம் 23 நாம் படிக்கிறோம். தானியேலை சிங்க கோயில போட்டுருவாங்க. மறுநாள் அரசர் போய் தானியேல் உயிரோடு இருக்கிறாரா இல்லையான்னு பார்க்கறதுக்கு போவார். தானியேல்னு கூப்பிட்டப்ப, இதோ அரசரை நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். அவரை மேலே கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு மேலே கொண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா இப்போ போடப்பட்டிருக்கும். அவருக்கு ஒரு தீங்கு கூட இல்லாமல் அப்படியே எப்படி ஜெயிலில் போட்டாங்களோ அப்படியே வெளியே வருவார். எந்த சிறு கீரலோ எதுவுமே இருக்காது. கடைசிய வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கும் என்றால், அவருக்கு எந்த தீங்கும் நேரிடவில்லை, ஏனென்றால் அவர் கடவுளை மிக உறுதியாக நம்பினார் என்று சொல்லப்பட்டிருக்கும். அவருக்கு நம்பிக்கை இருக்குது. சிங்க குகையில எத்தனை சிங்கத்துக்கு மத்தியில் என்னை ஆண்டு போட்டாலும் என்னை படைச்ச தெய்வம், அவர் மேல் நான் நம்பிக்கை வச்சிருக்கேன், அவர் என்னை காப்பாற்றுவார், அவர் எனக்கு உதவி செய்வார். அந்த அசையாத நம்பிக்கை, ஆழமான நம்பிக்கை அவர்கிட்ட இருந்ததுனால அவர் இந்த சிங்கத்தின் வாயிலிருந்து அவர் காப்பாற்றப்பட்டார். அதே அந்த 3 தானியேலுடைய நண்பர்கள் அவங்க எப்படி தீச்சுவிலிருந்து காப்பாற்றப்பட்டார்கள் என்றால் அதே தான். அவங்களோட முடி கூட கருகல, ஏன்னா அவங்க ஆண்டவர் மேல் நம்பிக்கை வச்சிருந்தாங்க. எங்களோட நம்பிக்கையெல்லாம் அவர் தான் எனக்கு எங்களுடைய நம்பிக்கை, அவர் பார்த்து கொள்வார். அதனால பாருங்க, உயிரோடு அவங்க காப்பாற்றப்பட்டாங்க. நம்முடைய வாழ்க்கையிலே ஆபத்துக்கள் விபத்துக்கள் தீங்குகள் அனைத்திலிருந்தும் விடுவிக்கப்பட வேண்டும் என்றால் அவர் மீது யார் நம்பிக்கை வைக்கிறாங்களோ அவங்கள ஆண்டவர் ஒருபோதும் கைவிடவே மாட்டார். அவரை நம்பினோர் ஒருபோதும் வெட்கத்திற்கு உள்ளாக மாட்டார்கள். அப்பேற்பட்ட வல்லமை மிக்க ஆண்டவர். திருப்பாடல் 91 படிக்கிறோம், நமக்கு தெரிஞ்ச வசனம், உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்கின்றவர், சர்வ வல்லவருடைய நிலையில் தங்குகின்றவர். அப்படி ஆண்டவரையே நம்பி இருக்கிறவங்களை ஆண்டவர் கைவிடுவாரா? விடவே மாட்டார். லூக்கா 18ஆம் அதிகாரம் 7 நாம் படிக்கிறோம், தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடக்கூடிய தேடக்கூடிய பிள்ளைகளுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்காமல் போய்விடுவாரா? இல்லை, கண்டிப்பாய் கேட்பார். 4வதாக, இயேசு மீது யாரெல்லாம் நம்பிக்கை வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு நிலை வாழ்வு கிடைக்கும். நம்ம பரலோகத்துக்குள்ள நுழையணும் அப்படின்னா அது இயேசுவின் மீது நம்பிக்கை இருக்கணும். அப்படிப்பட்டவங்க தான் அங்கே போக முடியும். இயேசு மேல நம்பிக்கை இல்லை, அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அங்கே போக முடியாது. யோவான் 3ஆம் அதிகாரம் 36 தெளிவாக கூறுகிறது, மானிட மகன் மீது நம்பிக்கை கொள்வோர் நிலை வாழ்வை பெறுவார்கள், நம்பிக்கை இல்லாதோர் வாழ்வை பெற மாட்டார்கள், மாறாக கடவுளின் சினம் அவர்கள் மேல் வந்து விழும் என்று சொல்லப்படுகிறது. இப்ப நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா அதுக்கு
நம்பிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்முடைய நற்செயல்களோ நம்ம செய்யக்கூடிய தான தர்மங்களோ இது நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போகாது. இது பார்த்தீங்கன்னா அவர் மேல வச்சு நம்பிக்கை, அதுதான் முக்கியம். அதுக்கப்புறம் தான் நற்செயல்கள். இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தின் மூலமாக, திரு ரத்தத்தின் மூலமாக, வெளியேறப்பட்ட ரத்தத்தின் மூலமாக நாம் எல்லாரும் நீதிமான்களாக ஆக்கப்பட்டிருக்கிறோம். தந்தையின் இறை தந்தையின் முன்னாடி நிற்கும் போது அந்த இயேசுவினுடைய அந்த திரு ரத்தத்தால் நம்ம கழுவப்பட்டிருக்கோம். அதனால் நீதிமான்களாக நம்ம பார்க்குற ஆண்டவர். அப்போ இந்த அனுபவம் இருக்கிறவங்கள தான் அங்கே போக முடியும். அதனால தான் மார்க் 10:15 சொல்லப்பட்டிருக்குது, இறை மகனை ஏற்றுக்கொள்ளாதோர் நிலைவாழ்வை பெற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. என்னை தயக்கமின்றி ஏற்றுக்கொள்வோர் பேறு பெற்றோர் என்று ஆண்டு சொல்வார். அப்போ ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்கணும். இன்னைக்கு பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு இங்கே வர்றாங்க, மற்ற நாள் என்ன பண்ணுறாங்க, பிற தெய்வங்களையும் நம்பி என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அங்கேயும் போயிட்டு இருக்காங்க. ஆற்றுல ஒரு கால், சேத்துல ஒரு கால், இங்கேயும் வர்றது அங்கேயும் வர்றது அப்படிங்கிற மாதிரி. அதெல்லாம் விசுவாசத்தில் ஒரு தேர்ச்சியற்ற நிலை. நம்ம ஆண்டு அவரால் எல்லாமே முடியும். கடவுளால் முடியாதது ஒன்றும் இல்லை. அந்த ஒரு வசனத்தை நம்ம ஆழமாக தியானிச்சாலே நம்ம விசுவாசம் யார் மேலேயும் நம்ம போகவே போகாது. பொருட்கள் மேலேயோ, மனிதர்கள் மேலேயோ, செல்வத்தின் மீதோ, வேற்று தெய்வங்கள் மீதோ, இல்லை ஜாதகம், ஜோசியம், இதெல்லாம் நம்பிக்கையே போகாது. இன்னைக்கு பாருங்க, ஏன் கிறிஸ்தவங்களா இருந்துக்கிட்டு ஜாதகம் பார்க்குறாங்க, ஜோசியம் பார்க்குறாங்க, நல்ல நாள் கெட்ட நாள் பார்க்குறாங்க, முகூர்த்த நாள் பார்க்குறாங்க, வாஸ்து பார்க்குறாங்க. ஏன், என்ன காரணம்? ஆண்டவரை விட நம்பிக்கையை விட என்ன பண்ணுறாங்க, அதில் நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது. கரெக்டாக அந்த நல்ல நேரத்தில் பண்ணால் நல்லா நடக்கும்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க. இதெல்லாம் பிற இனத்தாருடைய மூட நம்பிக்கை. கலாத்தியர்ல அருமையாக சொல்லுவார், 4:10, கலாத்தியர் 4:10 கூறுகிறது, இன்னும் ஏன் நீங்கள் காலம், மாதம், ஆண்டு என பார்க்கிறீர்கள்? உங்களுக்காக நான் பாடுபட்டு உழைத்தது வீண்தானோ என்று பவுலடியார் புலம்புகிறாருங்க. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களுக்கு ஆண்டரை பற்றி சொல்லி அவருக்குரிய காரியங்களை வழிநடத்தி இவ்வளவு ஆன்மீக வாழ்க்கையில கொண்டு வந்தேனே, அதையெல்லாம் மறந்துட்டு நீங்க இன்னும் பிற இனத்தாரை போல மூட நம்பிக்கை செயல்களில் ஈடுபட்டு இருக்கிறீங்களே, இன்னும் கால நேரத்தை பார்த்துட்டு இருக்கிறீங்களே. நம்ம நிறைய கேள்விப்படுறோம். சர்ச்சில் நம்ம திருமணங்கள்லாம் பாருங்க, நல்ல நேரம் பார்த்து என்ன பண்றாங்க, மேரேஜ் பண்றாங்க. இதெல்லாம் ஆண்டவர் விரும்பாத காரியம். ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கிறத விட கால நேரத்தை நம்புறது, நாள் நட்சத்திரத்தை நம்பக்கூடிய காரியங்கள். ஆண்டவர் படைத்த ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதிக்கப்பட்ட நாள். எல்லாத்தையும் ஆண்டவர் நல்லது 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 என்று கண்டார். எந்த நாளுமே இது துரதிருஷ்டமான நாள் என்று ஆண்டவர் சொல்லவே இல்லை. அது செவ்வாய்க்கிழமையா இருந்தாலும் சரி, சனிக்கிழமையா இருந்தாலும் சரி, எல்லாமே ஆசீர்வதிக்கப்பட்ட நாள். ஒரு மருத்துவமனையில் சொல்றாங்க, இந்த மாதிரி அந்த குழந்தைய ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கணும். உடனே அந்த பெண்ணுடைய தாயார் சொல்றாங்க, கரெக்டா இந்த 12 மணிக்கு அந்த குழந்தைய எங்கேருந்து எடுங்க, அதுக்கு முன்னாடி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏமா அப்படி சொல்றீங்க? அதுதான் நல்ல நேரம், அந்த நேரத்துல தான் அந்த குழந்தை நல்லா இருக்கும், ஆசீர்வாதமா இருக்கும். பாருங்க, எல்லாத்துலயும் என்ன பண்றாங்க, கால நேரத்தை பார்க்குறாங்க. ஒரு திருமணமாகட்டும், குழந்தை பிறப்பாகட்டும், எதுவாக இருந்தாலும் நேரத்தை பார்த்து செய்யறது. அப்படின்னா எது? ஆண்டு மேல் நம்பிக்கை இல்லாமல் என்ன பண்றது? இந்த மாதிரி மூட நம்பிக்கை செயல்கள், ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கக்கூடிய காரியங்கள் இவையெல்லாம். அப்ப ஆண்டரை நம்புறவங்க அவங்க தான் நிலைவாழ்வை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த மாதிரி ஆத்துல ஒரு கால், சேத்துல ஒரு கால் சொல்லி இங்கேயும் வந்துட்டு அங்கேயும் போயிட்டு அந்த மாதிரி இருக்கக்கூடிய காரியங்கள்லாம் ஆண்டவர் பிரித்து விடும். அதனால தான் ஆண்டவர் அந்த பைபிள்ல எந்த காரியத்தை குறித்து அதிகமாக கடிந்து பேசுவார் என்றால், ஆண்டவர் இந்த நம்பிக்கையின்மை தான் அடிக்கடி கடிந்து பேசுவார். சீடர்களை அடிக்கடி ஏசப்பாட்ட திட்டு வாங்குவாங்க. எதுக்கு திட்டு வாங்குவாங்கன்னா, இந்த நம்பிக்கை குறைவாக்குறத பார்த்து தான் திட்டு வாங்குவாங்க. நம்பிக்கையற்ற சீரழிந்த தலைமுறையினேன்னு சொல்லுவார். மத்தேயு 17:17 சொல்லப்பட்டிருக்கும். அந்த சீடர்களால அந்த சிறுவன் இருந்த பேயை ஓட்ட முடியாது. அப்ப அவங்க அப்பா கூட்டு வருவார், இந்த மாதிரி ஓட்ட முடியல அப்படிங்கிறப்ப அப்ப சொல்லுவார், நம்பிக்கையற்ற சீரழிந்த தலைமுறையினரே, இன்னும் எவ்வளவு காலம் நான் உங்களோடு இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன பண்ணுவார், முக்கியமான ஒண்ணு பார்த்தீங்கன்னா, விசுவாசிப்பவனுக்கு எல்லாம் கூடும். நீங்க என் மேல விசுவாசம் வச்சீங்கன்னா உங்களால் எல்லாம் கூடும். இந்த 2 வருஷத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்களேன். லூக்கா 1:37 கடவுளால் இயலாதது ஒன்றும் இல்லை, நத்திங் இஸ் இம்பாசிபிள் வித் காட். அதே ஆண்டவர் இங்க என்ன சொல்றாரு, நீங்கள் விசுவாசிப்பவனால் எல்லாம் கூடும் என்று சொல்கிறார். கடவுளால் எல்லாம் கூடும், விசுவாசிப்பவனுக்கு எல்லாம் கூடும்.
அப்படின்னா எவ்வளோ பவர்ஃபுல் அந்த வசனம் பாருங்களேன். யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ எல்லாம் முடியும் அவங்களால. அப்போ அதனால தான் அந்த விசுவாச வாழ்க்கையில் நம்ம முன்னேற வேண்டும். அதை தான் ஆண்டு விரும்புகிறார். விசுவாசம் அதிகமாக பெருக 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 நம்ம ஒரு ஜெயமுள்ள கிறிஸ்துவ வாழ்க்கையை நம்ம வாழ முடியும். அதுக்காகத்தான் ஆண்டு அழைச்சிருக்காரு. அப்போ இயேசு மீது நம்பிக்கை இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண பரலோகத்துக்கே போக முடியும். 5வது ஆசீர்வாதம், இயேசு மேல நம்பிக்கை இருந்தால் தான் அவருடைய பிள்ளைய நம்ம மாற முடியும். யோவான் 1:12 இவ்வாறு கூறுகிறது, இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேருக்கும் கடவுளுடைய பிள்ளைகள் ஆகக்கூடிய உரிமையை ஆண்டவர் கொடுத்தார். அப்ப யார் கடவுளுடைய பிள்ளைகள் என்றால் இயேசு மீது நம்பிக்கை வைக்கின்றவர்கள். தன்னுடைய சொந்த அறிவையோ ஆற்றலையோ திறமையோ செல்வத்தையோ உறவுகளையோ மற்ற எதையும் நம்பாம இயேசு மேல நம்பிக்கை வைக்கிறவங்க அவங்க தான் கடவுளுடைய பிள்ளைகளாகக்கூடிய உரிமை இருக்கிறது. இயேசு மீது நம்பிக்கை வைத்து அவரை ஏற்றுக்கொள்கின்ற ஒவ்வொருவருக்கும் கடவுளுடைய பிள்ளைகள் ஆகக்கூடிய உரிமையை கொடுத்திருக்காரு. அப்பான்னு யார் அழைக்க முடியும்னா இயேசு மேல நம்பிக்கை இருக்கவங்க தான் அவங்க கூப்பிட முடியும். எல்லாரும் கூப்பிட முடியாது. அப்ப அவருடைய பிள்ளைகளா இருக்கிறது எவ்வளவு ஒரு பாக்கியம், எவ்வளவு ஒரு பெருமை. உண்மையிலே அப்போடைய பிள்ளைகளா இருக்கக்கூடிய பாக்கியத்தை ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிறார். எப்படி பிள்ளைகள் அப்பாட்ட வந்து உரிமையை வந்து கேட்பாங்க, அது மாதிரி நம்ம உரிமையை ஆண்டுட்டு போய் கேட்கலாம். அந்த உறவோடு நம்ம கேட்கணும். அப்பா நீங்க எனக்கு இந்த வசனத்துல இப்படி சொல்லியிருக்கீங்களே ஆண்டவரே, இப்படி வாக்குத்தம் கொடுத்துருக்கீங்களே, எனக்கு நிறைவேற்றி தாங்கப்பா அப்படிங்கிற அந்த ஒரு உறவுக்குள்ளாக நாம் வர வேண்டும். ஒரு கடை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கடையில ஒரு வேலையாள் ஒரு முதலாளி இருக்காரு, கீழே வேலைக்காரங்க இருக்கிறாங்க. அவங்க கரெக்டாக நேரத்துக்கு தான் என்ன பண்ணுவாங்க, நேரத்துக்கு வருவாங்க, நேரத்துக்கு வேலை செய்வாங்க, அப்புறம் போயிடுவாங்க. ஆனால் அதே சமயம் அந்த முதலாளியோட பையன் அங்கே இருந்தான்னா நேரங்காலம் பார்க்கவே மாட்டாங்க. ஃபுல்லாக என்ன பண்ணுவாங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இதுதான் பிள்ளைக்கும் வேலைக்காரனுக்கும் உள்ள வித்தியாசம். அதுதான் ஆண்டவர் சொல்வார், இனிமேல் நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன், என்னுடைய நண்பர்கள் என்று சொல்வேன். வேலைக்காரங்க என்ன பண்ணுவாங்க, கரெக்டாக அந்த நேரத்துக்கு வந்துட்டு போயிடுவாங்க. ஆனால் அதே இது நம்ம அப்பாவுக்கு நடத்தக்கூடிய பிஸ்னஸ், அந்த பிள்ளை என்ன பண்ணுவாங்க, நேரங்காலம் பார்க்காம என்ன பண்ணுவாங்க, கண்டினியூவாக என்ன பண்ணுவாங்க, ஒர்க் பண்ணுவாங்க. அது மாதிரி தான் அந்த பிள்ளைக்குரிய உரிமையோட ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு போகிறாங்கன்னா பிள்ளைக்குரிய உரிமையோடு இருக்கவங்க எப்படி போவாங்க, ஆர்வத்தோட ஊக்கத்தோட உற்சாகத்தோட திருப்பலிக்கு போவாங்க. அவங்களுக்கு ஊழியம் செய்கிறவங்க எப்படி செய்வாங்க, நேரங்காலம் பார்க்காம எப்போ ஆண்டவர் உணர்த்துறாரோ எங்கே போக சொல்கிறாரோ உடனே என்ன பண்ணுவாங்க, போவாங்க. ஏன்னா தே ஆர் நாட் சர்வன்ட்ஸ், அவங்க பிள்ளைகள். அப்பா ஒரு பிள்ளை, அந்த உறவுல என்ன பண்ணுவாங்க, அப்பாவுக்கு என்ன சொன்னாலும் செய்யறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. அதைத்தான் ஆண்டவர் வந்து எதிர்பார்க்கிறார். அடுத்த 6வது ஆசீர்வாதம் பார்க்குறோம், என் மீது நம்பிக்கை கொள்வோர் என்னை விட பெரிய காரியங்களை செய்வார்கள். யோவான் 14:12 நம்ம படிக்கிறோம், என் மேல யாரெல்லாம் நம்பிக்கை வைக்கிறாங்களோ நான் செய்யக்கூடிய அற்புதங்களை அதிசயங்களோட பெரியவற்றை அவர்கள் செய்வார்கள். பாருங்க, நம்ம ஏசப்பாவுடைய தாராள மனசை பாருங்களேன், எவ்வளவு ஒரு தாராள மனசு அவருக்கு. என்னை விட பெரிய காரியம்னா அதெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாது. நான் இந்துவா இருந்து கிறிஸ்டினா மாறின சமயத்துல இந்து கடவுள்லாம் பார்த்தீங்கன்னா எப்படின்னா, நீ அங்க நின்று நான் இங்க இருக்கிறேன், எனக்கு மேல நீ வந்துடக்கூடாது, இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, ஒரு லிமிட் வச்சுக்குவாங்க. ஆனா நம்ம ஆண்டவர் என்ன பண்றாரு, நோ நீ என் பிள்ளைடா, நீ என்ன பண்ணணும், என்னை விட பயங்கரமா இருக்கணும்டா அப்படின்னு சொல்லி, உன்னை கொண்டு நான் செய்யக்கூடிய காரியங்கள் பயங்கரமாக இருக்கும் என்று ஆண்டவர் சொல்றாரு. நம்ம பெற்றோர்களாகி நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம், நம்ம பிள்ளைகள் நம்மளை விட அவங்க நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும் நம்ம எதிர்பார்க்கிறோம். நம்ம கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நம்ம பிள்ளை என்ன பண்ணணும், நல்லா இருக்கணும். அது மாதிரி தான் நம்முடைய அப்பா நம்மளை அவரை விட பாருங்க நம்ம எப்படி இருக்கணும் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா உயர்வா இருக்கணும், சிறந்தவங்களா இருக்கணும். அதான் ஆண்டவர் பெருமையா சொல்றாரு, என் மீது நம்பிக்கை கொள்வோர் நான் செய்வதை காட்டிலும் அவங்க நிறைய காரியங்களை செய்வாங்க. பேதுருடைய நிழல் பட்டவங்களே குணமடைஞ்சாங்க. ஆக்சுவலா பவுலுடைய கைக்குட்டையை தொட்டவங்களே என்ன பண்ணாங்க, குணமடைஞ்சாங்க. அப்படி இயேசு மேல நம்பிக்கை வைக்கிறவங்க அப்படி அற்புதங்கள் அதிசயங்களை செஞ்சாங்க. இந்த மாதிரி பல வகையான ஆசீர்வாதங்கள் இதுல இருக்குது. ஆக்சுவலா இயேசு மேல நம்பிக்கை வச்சா இருக்குது. இப்ப அடுத்து இந்த நம்பிக்கை என்ற அந்த கனி நமக்குள்ள பெருக வேண்டும் என்றால் நாம் என்ன செய்யணும்? அதுக்கு பைபிள்ல
பல காரியங்களை ஆண்டவர் சொல்லியிருக்கார். இந்த விசுவாசம் எனக்குள்ள பெருக வேண்டும். நான் இன்னும் ஆண்டவர் மேல விசுவாசம் எனக்கு கம்மியா இருக்குது, குறைச்சா இருக்குது. எப்படி நான் பெருகணும்? அதுக்கு முதலாவதாக நாம் செய்ய வேண்டியது, ஆண்டவர் கொடுத்த வாக்குறுதியை நாம் அடிக்கடி சொல்லி அதை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். எரேமியா 3:22 இவ்வாறு கூறுகிறது, நான் உன் நம்பிக்கையின்மையை குணமாக்குவேன் என்று ஆண்டவர் பிராமிஸ் கொடுத்திருக்கார், ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்காரு. அந்த வாக்குறுதியை நம்ம என்ன பண்ணணும்? அடிக்கடி அறிக்கை செஞ்சு, ஆண்டரே நீங்க சொன்னீங்களேப்பா, நான் உன் நம்பிக்கையின்மையை குணமாக்குவேன், அப்படி அந்த வாக்குத்தத்தின்படி என் நம்பிக்கையில் உள்ள எல்லா குறைவையும் நீக்கி என்ன பண்ணுங்க, நிறைவாக்குங்க அப்படின்னு நம்ம ஜெபிக்கணும். நானே உன்னை குணமாக்கும் ஆண்டவர் என்று சொன்ன அதே ஆண்டவர் இங்க என்ன சொல்றாரு? உன் நம்பிக்கையின்மையை நான் குணமாக்குறேன்னு சொல்றாரு. இதுதான் ஆவிக்குரிய ஜெபம் அப்படிங்கிறது. அந்த வாக்குத்தத்தை நாம் சொல்லி சொல்லி நம்ம என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். எரேமியா 3:22 நாம் படிக்கிறோம். அதே போல 1 தெசலோனிக்கேயர் 3:10 நாம் படிக்கிறோம். என்னுடைய விசுவாசத்துல குறைவைகளை எல்லாம் நீக்கி நிறைவாக்குங்கப்பா அப்படின்னு நம்ம ஜெபிக்கணும். என்னென்ன குறைவு இருக்குதோ அதெல்லாம் நீக்கி என்ன பண்ணுங்க, நிறைவாக்குங்கள். இதுதான் சீடர்கள் ஜெபிச்சாங்க. ஃபர்ஸ்ட் அந்த வாக்குறுதியை நம்ம என்ன பண்ணணும்? சொல்லி ஜெபிக்கணும். ரெண்டாவது, சீடர்கள் எப்படி ஜெபிச்சாங்க அப்படி நம்ம ஜெபிக்கணும். லூக்கா 17:5 ஜெபிப்பாங்க, ஆண்டவரே எங்களுடைய விசுவாசத்தை அதிகமாக்கும், மிகுதிப்படுத்தும், இன்க்ரீஸ் அவர் ஃபெய்த் ஓ லார்ட் என்று ஜெபிப்பார்கள். அந்த சீடர்களை போல நம்ம என்ன பண்ணணும்? அனுதின ஜெபத்துல, ஆண்டவரே எனது உம்மீது கொண்டுள்ள விசுவாசம் இன்னும் பெருகணும், அந்த அன்பு இன்னும் பெருகணும், உம்மை நான் இன்னும் நெருங்கி வரணும், எனக்கு உதவி செய்யுங்கப்பா. இன்னும் எப்படி கணுக்கால் அளவு போதாது, முழங்கால் அளவு போதாது, இன்னும் நான் என்ன பண்ணணும்? மூழ்கி மூழ்கி நீந்தணும் ஆண்டவரே, மிதந்து மிதந்து மகிழணும். அந்த அப்படிப்பட்ட ஆழத்துக்குள்ளாக எங்களை அழைத்து செல்லுங்க. இந்த பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் இன்னும் பத்தாது ஆண்டவரே, இன்னும் நிறைய என்ன பண்ணுங்க, பார்த்து நிரம்பி வழிக்கத்தக்கதான அபிஷேகம் இன்னும் என்னை நிரப்புங்க, இன்னும் என்னை பரிசுத்தமாக்குங்க, இன்னும் எனக்கு அதிகமான விசுவாசத்தை தாங்க ஆண்டவரே அப்படின்னு சீடர்கள் எவ்வாறு வேண்டிக் கொண்டார்களோ, ஆண்டவரே எங்கள் விசுவாசத்தை அதிகமாக்கும் என்று, அதே மாதிரி நாமளும் என்ன பண்ணணும்? நம்ம ஜெபிக்கணும். அதுதான் ஆவிக்குரிய ஜெபம். அந்த ஜெபம் ஆண்டருக்கு மிக மிக பிடித்தமான ஜெபம். கண்டிப்பாக ஆண்டு உதவுவார். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தூயோராவதே கடவுளின் திருவுள்ளம். 1 தெசலோனிக்கேயர் 4:3 படிக்கணும். நம்ம பரிசுத்தராகிறது தான் ஆண்டுடைய திருவுள்ளம், நம்ம செயின்ட்டா மாறுறது தான் ஆண்டுடைய திருவுள்ளம். அப்பா நம்ம பரிசுத்தவானா மாறுறதுக்கு எது முக்கியம்? நம்பிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த நம்பிக்கைக்காக கேட்கும்போது ஆண்டு கண்டிப்பா நமக்கு உதவி செய்வார். இரண்டாவது, நம்பிக்கையில் நாம் வளர வேண்டும் என்றால் இறை வார்த்தையை அதிகமாக படிக்க வேண்டும், கேட்க வேண்டும், தியானிக்க வேண்டும், விசுவசிக்க வேண்டும். இதற்குரிய வசனம் ரோமையர் 10:17 நாம் படிக்கிறோம். Faith comes by hearing the word of God. அறிவிப்பதை கேட்டால்தான் விசுவாசம் உண்டாகும், நம்பிக்கை உண்டாகும். எப்ப நம்பிக்கை நமக்கு பெருமை? இறை வார்த்தை நம்ம அதிகமா என்ன பண்ணணும்? படிக்கணும். இறை வார்த்தை படிக்க படிக்க இயேசுவின் மீதுள்ள அன்பு நமக்கு பெருகும், அவர் மீதுள்ள நம்பிக்கை நமக்கு பெருகும். ஒசையா 4:6 ஆண்டவர் சொல்கிறார், என் மக்கள் அறிவின்மையால் அழிந்து கொண்டிருக்கிறார்கள், அழிகிறார்கள். அந்த இறை வார்த்தையை பற்றிய அறிவு இல்லாதனால தான், இறை வார்த்தையை படிக்காதனால தான் அழிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன் கிறிஸ்தவங்க வேற்று தெய்வம் நாடி ஓடுறாங்க? இந்த இறை வார்த்தையை பற்றிய அறிவு இல்லாதனால தான். ஏன் கிறிஸ்தவங்க நம்பிக்கை இல்லாதவங்களோடு திருமண ஒப்பந்தம் பண்ணிக்கொள்கிறார்கள்? இந்த இறை வார்த்தையை பற்றிய தெளிவு இல்லாதனால தான். அதனால ஆண்டவர் சொல்றாரு, என் மக்கள் அறிவின்மையால், இறை வார்த்தையை பற்றிய அறிவு இல்லாதனால அழிந்து கொண்டிருக்கிறார்கள் என்று கவலையோடு ஆண்டவர் சொல்றாரு. அதே மாதிரி மார்க் 12:24 சொல்றாரு, அந்த பரிசேயரை பார்த்து சொல்லும்போது, உங்களுக்கு மறைநூலும் தெரியாது, கடவுளுடைய வல்லமையும் தெரியாது, ஆகையால் நீங்கள் தவறான கருத்தை கொண்டிருக்கிறீர்கள். பரிசுத்த ஆவியானவர், இறை வார்த்தை, ரெண்டுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து ஆண்டவர் சொல்றாரு. உங்களுக்கு கடவுளுடைய வல்லமை என்றால் பவர் ஆஃப் காட், அதான் பரிசுத்த ஆவியானவர். உங்களுக்கு கடவுளுடைய வார்த்தையும் தெரியல, கடவுளுடைய வல்லமையும் தெரியல, அதனால தவறான கருத்தை நீங்க என்ன பண்றீங்க, வச்சிருக்கீங்கன்னு சொல்றாரு. அப்ப இறை வார்த்தையை படிக்கும்போது அவர் மீது உள்ள நம்பிக்கை நமக்கு என்ன பண்ணும்? இன்னும் அதிகமாகும். எனக்கு ஆண்டவர் இருக்காரு, என்னை படைச்ச தெய்வம் இருக்காரு, அவர் என்னை கைவிட மாட்டார் அப்படி சொல்லி அந்த இறை வார்த்தையை படிக்க 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 நமக்குள்ள விசுவாசம் அதிகமாகும். நம்ம மன உறுதியோடு இருப்போம். நம்ம மூட நம்பிக்கை செயலுக்கு இடம் கொடுக்கவே மாட்டோம். அவிசுவாசமான வார்த்தைகள் நம்முடைய நாவிலிருந்து வரவே வராது. எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் பெங்களூர்ல வேலை பார்த்துட்டு இருந்தாங்க.
அவங்க இறை வார்த்தையை படிக்கிறதுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அவர் வாய் பேசினாலே நெகட்டிவாகவே பேசிகிட்டு இருப்பார், தன்னுடைய பிரச்சனைகளை குறித்தே பேசிகிட்டு இருப்பார். வழக்கமாக ஒரு ஃப்ரெண்டுகிட்ட போய் சொல்லுவார், எனக்கு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லி முணுமுணுக்கிறது புலம்புறது, இதுதான் அவருடைய வேலையாக இருந்துச்சு. உடனே இன்னொரு நண்பர் சொல்லுவார், பிரான்சிஸ் நீ என்கிட்ட பேசிட்டு போனாலே எனக்கு இல்லாத தலைவலியெல்லாம் வந்துடுது, நீ என்கிட்ட பேசும்போதெல்லாம் உன் பிரச்சனையை பற்றி தான் பேசுறே தவிர ஒரு 4 வார்த்தை நல்ல வார்த்தையே பேச மாட்டேங்கிற, அது சரியில்லை இப்படி அப்படின்னு சொல்லி நெகட்டிவ் கன்ஃபெஷனாகவே பண்ணுறியே அப்படின்னு சொல்லி எனக்கு தலைவலியாக வருதுன்னு சொல்லுவாராம். அப்புறம் அந்த பிரான்சிஸ் என்ன பண்ணார், முடிவெடுத்து இறை வார்த்தையை படிக்க ஆரம்பிச்சார்.